வணக்கம். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ல டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஒன்னு உருவாகி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்போ இதை சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதாவது பிடிடி. அதை பத்தி தான் இந்த பகுதியில் நாம விளக்கமா பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா? ஒருத்தர் காதுல சொல்ற விஷயம் அப்படியே அடுத்தடுத்து போய் கடைசி ஆள் கிட்ட கேட்கும்போது அது மொத்தமா வேற மாதிரி மாறி இருக்கும். இப்போ இதையே ஒரு பெரிய பல மில்லியன் டாலர் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ல கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். இதுதான் இங்க அசல் பிரச்சனையே. ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் எதுக்கு வேணும்னு சொல்ற பிசினஸ் டீமை, இன்னொரு பக்கம் அதை உருவாக்குற டெக்னிக்கல் டீமை. இவங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பத்தி பேசும்போது, ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? நேரமும் வீணாகும், பணமும் வீணாகும். கடைசியில யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். சரி, இந்த இடைவெளி, இந்த கம்யூனிகேஷன் கேப் எப்படி உருவாகுது? சிம்பிளா சொன்னா, பிசினஸ் டீமும் டெக் டீமும் வேற வேற மொழியில பேசுறதுனால தான். இங்க மொழிங்கிறது தமிழ், இங்கிலீஷ் இல்ல. அவங்க யோசிக்கிற விதமும் பயன்படுத்துற வார்த்தைகளும் தான். இந்த முதல் பகுதியில இது எப்படி ஒரு தப்பான சாஃப்ட்வேரை உருவாக்க காரணமாகுதுன்னு பார்க்கலாம். உண்மையா சொல்லணும்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? டெவலப்பர்ஸ்க்கும் பிசினஸ் டீமுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் கேப் தான். இது ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் கிடையாது. பல ப்ராஜெக்டுகள் தோல்வி அடையறதுக்கு இதுதான் மூல காரணமா இருக்கு. அப்போ இந்த பெரிய இடைவெளியை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு பாலம் வேணும் இல்லையா? அந்த பாலம் தான் பிடிடி, அதாவது பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிடிங்கிறது ஏதோ ஒரு டெக்னிக்கல் டூல் மட்டும் கிடையாது. அது அடிப்படையில் ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனைக்கான தீர்வு. சிம்பிளா சொல்லணும்னா, பிடிடிங்கிறது ஒரு ப்ராசஸ். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, டெக்னிக்கல் ஆட்களுக்கும் சரி, நான் டெக்னிக்கல் ஆட்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே புரியற மாதிரி ஒரு பொதுவான மொழியை உருவாக்கணும். அந்த மொழியை வச்சு ஒரு அப்ளிகேஷன் எப்படி நடந்துக்கணும், அதாவது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பேசி எல்லாரும் ஒரே விஷயத்த சரியா புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இதோட வேலையே. பிடிடியை புரிஞ்சிக்க அதுக்கு முன்னாடி இருந்த டிடிடி, அதாவது டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். டிடிடி என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, நாம எழுதுற கோட் சரியா இருக்கா, எந்த தப்பும் இல்லாம பில் பண்றோமா அப்படின்னு தான். ஆனா பிடியோட ஒருபடி மேல போய் ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது. சரி, கோடெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நாம சரியான விஷயத்தை தானே பில் பண்றோம், அதாவது கஸ்டமருக்கு தேவைப்படுற விஷயத்தை தானே உருவாக்குறோம். பாத்தீங்களா, இங்க கவனம் கோட்ல இருந்து பிசினஸ் வேல்யூக்கு மாறுது. அதுதான் பெரிய வித்தியாசம். சரி, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பொதுவான மொழின்னு சொல்றோமே, அதை எப்படி உருவாக்குறது? அதுக்காக பிடிடி ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுது. அதுதான் கிவன், வென், தென். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, கிவன் அப்படின்னா ஆரம்பத்துல என்ன சூழல் இருக்கு, அதாவது ஏ கிவன் சிச்சுவேஷன். வென் அப்படின்னா அந்த சூழல்ல ஒரு யூசர் என்ன பண்றாங்க, அதாவது வென் an ஆக்ஷன் ஹேப்பன்ஸ். தென் அப்படின்னா அந்த யூசர் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம், அதாவது தென் வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் அவுட்கம். இந்த மூணு வார்த்தைகளை வச்சு எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயத்த கூட யார் வேணும்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி மாத்திடலாம். வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு யூசர் பாஸ்வேர்டை மறந்துட்டா அதை ரீசெட் பண்ற ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கலாம். இப்போ கிவன் வென் தென் ஃபார்முலால இதை எப்படி சொல்லலாம்? கிவன், நான் லாகின் பேஜ்ல இருக்கேன், என் பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன். வென், நான் forgot பாஸ்வேர்ட் லிங்கை கிளிக் பண்ணி என் இமெயில் ஐடியை என்டர் பண்ணும்போது. தென், எனக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கான லிங்கோட ஒரு இமெயில் வரணும். பாத்தீங்களா, எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ தெளிவு. இப்போ பிசினஸ் ஆளுங்க இதை எழுதலாம், டெவலப்பர்ஸ் இதை படிச்சு கோட் எழுதலாம், டெஸ்டர்ஸ் இதையே ஒரு டெஸ்ட் கேஸா யூஸ் பண்ணலாம். இதுதான் எல்லாரும் ஒரே பக்கத்துல இருக்கிறதுனா இதுதான். ஓகே, இந்த கிவன் வென் தென் ஃபார்முலா ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். ஆனா எந்த ஒரு டூலா இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்த சரியான ஆளுங்க வேணும் இல்லையா? ஏன்னா பிடிடிங்கிறது வெறும் ஃபார்முலாவை பத்தினது இல்ல, அது மனிதர்களுக்கு இடையான உரையாடலை பத்தினது, ஒருமித்த கருத்தை உருவாக்குறத பத்தினது. அந்த உரையாடலுக்கு யார் தேவை? இங்கேதான் 3 amigos, அதாவது 3 நண்பர்கள் வர்றாங்க. இது பிடிடில ஒரு முக்கியமான கான்செப்ட். ஒரு ஃபீச்சரை முழுமையா எந்த சந்தேகமும் இல்லாம புரிஞ்சிக்க 3 முக்கியமான பார்வை கோணங்கள் தேவை. 1 பிசினஸ், 2 டெவலப்மெண்ட், 3 டெஸ்டிங். இதுல ஒவ்வொருத்தரோட வேலையும் ரொம்ப முக்கியம். பிசினஸ் டீம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதை செஞ்சா என்ன பிசினஸ் வேல்யூ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் டீம் ஓகே, இதை எப்படி டெக்னிக்கலா செய்யலாம், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு யோசிப்பாங்க. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா டெஸ்டிங் டீம். அவங்க தான் ஒருவேளை யூசர் தப்பா பண்ணா என்னாகும், இன்டர்நெட் கட்டானா என்னாகும்னு கேள்வி கேட்டு எல்லா கோணத்துலன்னு யோசிச்சு அந்த ரெக்குயர்மெண்ட்டை இன்னும் தெளிவாக்க உதவுவாங்க. சரி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க, கிவன் மெத்தட்ல எழுதுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா
இந்த பேச்சு, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யற கோடா மாறுது? பிடிடியோட அசல் மேஜிக்கே இங்க தான் இருக்கு. நாம கிவன் வென் தென் ஃபார்மேட்ல எழுதினோமே அந்த சிம்பிள் இங்கிலீஷ் வாக்கியங்கள், அது வெறும் டாக்குமெண்டேஷன் கிடையாது. ஸ்பெஷலான சில டூல்ஸ், உதாரணத்துக்கு கியூகம்பர் மாதிரி, இந்த வாக்கியங்களையே நேரடியா படிச்சு அதை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கோடா மாத்திடும். அதாவது நீங்க எழுதுற அந்த டாக்குமெண்டேஷனே உயிரோட்டமா இருக்கும். நீங்க என்ன பேசுனீங்களோ, எதுக்கு ஓகே சொன்னீங்களோ அதுதான் உங்க சாஃப்ட்வேர்ல இருக்கான்னு இந்த டெஸ்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடும். நம்ம பேச்சு நேரடியா செயலா மாறுது. அதனால கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். பிடிடியோட உண்மையான பவர் நல்ல டெஸ்ட் கேஸ் எழுதுறதுல மட்டும் இல்ல, அதோட அசல் நோக்கமே ஒரு டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல, அதாவது பிசினஸ், டெவலப்பர், டெஸ்டர்னு எல்லாருக்கும் நடுவுல ஒரு பொதுவான புரிதலை உருவாக்குறது தான். எல்லாரும் ஒரே இலக்க நோக்கி ஒரே வழியில பயணிக்கிறதை இது உறுதி செய்யுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. ஒருவேளை ஒரு சிறந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கான ரகசியம் நாம எழுதுற கோட்ல இல்லாம அந்த கோடை எழுதுற மனுஷங்களுக்குள்ள நடக்கிற தெரிவான அர்த்தமுள்ள உரையாடல்கள்ல தான் இருக்குமோ? பிடிடி அப்படிதான் நம்புது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?